ஹலோ அண்ட் வெல்கம் ஆஸ்பிரன்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளிவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. நான் உங்கள் சிபி. இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா நிலா? கண்டிப்பா சிபி. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம் நேஷனல் நியூஸ். நம்ம அண்டை நாடான பூட்டான் பிரதமர் டேஷு செரிங் தொப்பே இந்தியாவுக்கு விசிட் வந்திருக்காரு. ஓ கிரேட். எங்கெல்லாம் போனாரு? என்ன விசேஷம்? அவர் பீகார்ல ராஜ்கிர்ல இருக்கிற ராயல் பூட்டான் டெம்பிளோட கான்செக்லீஜன் செரிமனி, அதாவது கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நாலந்தா யூனிவர்சிட்டிக்கும் விசிட் பண்ணி அகாடமிக் எக்ஸ்சேஞ்சஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் மாதிரி விஷயங்கள்ல கோஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். நலந்தா யூனிவர்சிட்டியை பூட்டான்ல நடக்க போற குளோபல் பீஸ் பிரேயர் ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் கூட பண்ணியிருக்காராம். வேற எங்கெல்லாம் போனாரு? பீகார்ல போத்கயால இருக்கிற மகாபோதி டெம்பிளுக்கும் போயிருக்காரு. அது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஸ்பிரன்ஸ். அண்ட் அ வெரி ஸ்பெஷல் அப்டேட், அவரும் அவரோட டெலிகேஷனும் அயோத்தியால இருக்க ராம் ஜன்மபூமி டெம்பிளை விசிட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா அந்த டெம்பிளுக்கு விசிட் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபாரின் லீடர் என்ற பெருமையை பெறுகிறார். நம்ம யூனியன் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெயசங்கரையும் மீட் பண்ணி பைலேட்ரல் ட்ரைஸ், அதாவது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் இன் ஆல் ஒரு ப்ரொடக்டிவ் விசிட். அப்சல்யூட்லி. சரி, அடுத்த நியூஸ். நியூ டெல்லியில விக்ஞான் பவன்ல 14th பென்ஷன் அதாலத் நடந்திருக்கு. இதை யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டாக்டர் ஜிதேந்திர சிங் தான் சேர் பண்ணியிருக்காரு. பென்ஷன் அதாலத்தா? அப்படின்னா என்ன? இது பென்ஷன் சம்பந்தமான குறைகளை தீர்த்து வைக்கிற ஒரு நிகழ்வு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் தான் இது ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த வருஷத்தோட தீம் ஃபேமிலி பென்ஷனர்ஸ் அண்ட் சூப்பர் சீனியர் பென்ஷனர்ஸ். நைஸ் தீம். அப்போ நிறைய பேரோட பிரச்சனைகள் தீர்ந்திருக்குமே. ஆமா சிபி, மொத்தம் 21 டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரீஸ்ல இருந்து ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த 894 ஃபேமிலி பென்ஷன் சம்பந்தப்பட்ட குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. தட்ஸ் a huge relief for many families. டெஃபினெட்லி. சரி, அடுத்தது ஒரு ஸ்டேட் அச்சீவ்மெண்ட் பத்தின நியூஸ். ஹிமாச்சல் பிரதேஷ் has achieved full functional literacy. வாவ், சூப்பர் நியூஸ். அப்ப இந்தியால எத்தனாவது ஸ்டேட் இது? ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் த 4th ஸ்டேட் டு அச்சீவ் திஸ் மைல்ஸ்டோன். இவங்களுக்கு முன்னாடி திரிபுரா, மிசோரம் அண்ட் கோவா இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த லிட்ரஸி ரேட் அச்சீவ் பண்ணாங்க? உல்லாஸ் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் மூலமா தான். உல்லாஸ்னா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி, நவபாரத் சாக்ஷாத்தா காரியக்ரம். இத மூலியமா 99.3% லிட்ரஸி ரேட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட். இதுல இன்னொரு ஜிகே பாயிண்ட் இருக்கு ஆஸ்பிரன்ஸ். 2024ல லடாக்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி லிட்ரேட் யூனியன் டெரிட்டரின்னு டிக்ளேர் பண்ணாங்க. ஸ்டேட்னா இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ், யூடினா லடாக். குழப்பிக்காதீங்க ஆஸ்பிரன்ஸ். நிலா, இவ்ளோ ஃபேக்ட்ஸ், நேம்ஸ், ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆஸ்பிரன்ஸ் எப்படி இதெல்லாம் சுலபமா ஞாபகம் வச்சுப்பாங்க? எக்ஸலென்ட் கொஸ்டின் சிபி. அதுக்கு ஒரு ஃபுல் ப்ரூஃப் வழி இருக்கு. நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் தான் அந்த வழி. கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா நண்பர்களே, நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்ல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேயை நீங்க ரொம்ப ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். அதுக்காகவே ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்றோம். எக்ஸாக்ட்லி. அந்த டெக்னிக்ல நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மறக்கவே மாட்டீங்க. ஸோ நோ மோர் ரிவிஷன் டென்ஷன். உடனே பிளே ஸ்டோர்ல போய் ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு தி நியூஸ். அஸ்ஸாம்ல இந்தியாவோட முதல் பேம்பூ பேஸ்ட் பயோ ரிஃபைனரியோட மெக்கானிக்கல் ஒர்க் முடிஞ்சிருக்கு. மூங்கில்ல இருந்து பயோ ரிஃபைனரியா? இன்ட்ரெஸ்டிங். யார் இது பண்றா? இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் EIL தான் இந்த வேலையை முடிச்சிருக்காங்க. இது அஸ்ஸாம்ல நுமாலிகர்ல இருக்கு. அஸ்ஸாம் பயோ எத்தனால் பிரைவேட் லிமிடெட்காக இது கட்டுறாங்க. டெக்னாலஜி ஃபின்லாண்டை சேர்ந்த செம்போலிஸ் OI கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இதுல என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஒரு வருஷத்துக்கு, அதாவது பெர் ஆனம் 49,000 டன்ஸ் பயோ எத்தனால், 11,000 டன்ஸ் ஆசிட்டிக் ஆசிட் அண்ட் 19,000 டன்ஸ் ஃபர்ஃபியூரலை ரா பேம்பூல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கிரேட் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் நியூஸ். ஏர்போர்ட் போறவங்களுக்கு யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா ஃபாஸ்டர் ட்ராக் இமிகிரேஷன் ட்ரஸ்டட் டிராவலர் ப்ரோக்ராம், அதாவது FTI TTPயை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. ஓ, இந்த ப்ரோக்ராம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபாஸ்டர் இமிகிரேஷன் கிளியரன்ஸ் கிடைக்கும் இல்லையா? கரெக்ட். இப்போ லக்னோ, திருவனந்தபுரம், திருச்சி, கோழிக்கோடு அண்ட் அம்ரித்சர்னு 5 ஏர்போர்ட்ஸ்ல இதை வர்ச்சுவலா லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஃபெசிலிட்டி மூலியமா ப்ரீ வெரிஃபைட் டிராவலர்ஸ்க்கு கேட்ஸ் வழியா பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் மூலியமா சீக்கிரமா கிளியரன்ஸ் கிடைச்சிரும். இனிஷியலா டெல்லியில மட்டும்தானே இருந்துச்சு? ஆமா, 2024ல டெல்லியில தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. இப்போ மொத்தம் 13 ஏர்போர்ட்ஸ்ல இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் டோட்டல் ஆஃப் 21 ஏர்போர்ட்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்றாங்க. ஸோ லெஸ் வெயிட்டிங் டைம் அட் ஏர்போர்ட்ஸ்.
ஆசம். அடுத்து ஒரு மிகப்பெரிய இனாகுரேஷன். நம்ம பிஎம் நரேந்திர மோடியும் சிங்கப்பூர் பிஎம் லாரன்ஸ் வாங்கும் சேர்ந்து பாரத் மும்பை கண்டெய்னர் டெர்மினலோட செகண்ட் ஃபேஸை வர்ச்சுவலா இனாகுரேட் பண்ணிருக்காங்க. இது எங்க இருக்கு? நவி மும்பைல ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட்ல இருக்கு. இது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ல $1.3 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ல உருவாக்குனது. இந்த எக்ஸ்பான்ஷன்னால டெர்மினலோட கெப்பாசிட்டி டபுள் ஆகி 4.8 மில்லியன் TEUs உயர்ந்திருக்கு. TEUsனா 20 ஃபுட் ஈக்விவலண்ட் யூனிட்ஸ். இது கண்டெய்னர் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ற ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட். இந்த எக்ஸ்பான்ஷன்னால PSA மும்பை வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் டெர்மினலா உருவாக போகுது. இதன் மூலியமா மகாராஷ்டிரா குஜராத்தையும் தாண்டி இந்தியாவிலே ஹையஸ்ட் போர்ட் கெப்பாசிட்டி கொண்ட மாநிலமா மாறி இருக்கு. That's a massive development for our country's trade. சரி, அடுத்து செமிகான் இந்தியா 2025 பத்தி பார்க்கலாம். எஸ், 4th எடிஷன் ஆஃப் செமிகான் இந்தியாவை PM மோடி நியூ டெல்லியில யசோபூமியில இனாகிரேட் பண்ணிருக்காரு. தீம் வந்து பில்டிங் த நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் பவர் ஹவுஸ். இந்த ஈவென்ட்ல ஒரு ஸ்பெஷல் லான்ச் இருந்துச்சே. ஆமா, யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் விக்ரம் 32 PM கிட்ட பிரசன்ட் பண்ணாரு. விக்ரம் 32 தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் 32-பிட் செமிகண்டக்டர் மைக்ரோ ப்ராசஸர். வாவ், ப்ரவுட் மொமெண்ட். யார் இது டெவலப் பண்ணா? இஸ்ரோவோட செமிகண்டக்டர் லெபார்டரி SCL தான். இது ஸ்பேஸ் மிஷன்ஸ்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், அதாவது -55 to +125 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கும் அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது 16-பிட் விக்ரம் 1601ஓட அப்கிரேட். இந்த ஈவெண்ட்ல இந்தியா டீப் டெக் இன்வெஸ்ட்மெண்ட் அலையன்ஸ், SCL மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் அண்ட் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 லான்ச் செஞ்சாங்க. சூப்பர், நம்ம டெக் ஃபியூச்சர் இஸ் லுக்கிங் பிரைட். அடுத்து இந்தியா ஹஸ் ஜாயின்ட் த ஹெல்த் AI குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க். ஹெல்த் AI ஹெல்த் கேர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றது சம்பந்தப்பட்ட விஷயமா? எக்ஸாக்ட்லி. AI அப்ளிகேஷன்ஸை ஹெல்த் கேர்ல கண்காணிக்கவும் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மெடிக்கல் AIக்கு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்கவும் இந்த நெட்வொர்க்ல இந்தியா இணைஞ்சிருக்கு. இந்தியா, UK, சிங்கப்பூர் தான் இதுல இனிஷியல் பயனியர் கண்ட்ரி மெம்பர்ஸ். எக்ஸலண்ட். சரி, அடுத்து எஜுகேஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஈவெண்ட். துபாயில இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாதோட முதல் ஓவர்சீஸ் கேம்பஸை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. துபாயில IIM-ஆ? Who inaugurated it? துபாயோட கிரவுன் பிரின்ஸ் ஹிஸ் ஹோலினஸ் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தும் தான் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாரு. இப்போதைக்கு துபாய் இன்டர்நேஷனல் அகாடமிக் சிட்டில ஆபரேட் ஆகுது. 2029க்குள்ள பெர்மனன்ட் கேம்பஸ் வந்துரும். ஃபென்டாஸ்டிக். அடுத்த நியூஸ் ஒரு ரோட் சேஃப்டி கேம்பெயின் பத்தினது. ஜொமேட்டோ அண்ட் ஊபர் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கூட பார்ட்னர் பண்ணி சடக் சுரக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு நேஷன் வைட் கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. குட் மூவ். இதோட எய்ம் என்ன? மக்களோட டிரைவிங் பிஹேவியரை மாத்தி ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபேட்டலிட்டிஸை குறைக்கிறது தான். 2030க்குள்ள ரோட் ஃபேட்டலிட்டிஸை பாதியா குறைக்கிறதுக்கான கவர்மெண்டோட லாங் டர்ம் பிளான்ல இது ஒரு பார்ட். வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ். சரி, எக்கானமிக்கு போலாமா? இந்தியா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கூட ஒரு லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கு. எவ்ளோ அமௌண்ட்? எதுக்காக? $126.4 மில்லியன். உத்தராகண்ட்ல தேரி லேக் ஏரியா ப்ராஜெக்ட்ல டூரிசமை டெவலப் பண்றதுக்காக, அதாவது சஸ்டைனபிள் இன்க்ளூசிவ் அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ட் டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக. ஒரு குவிக் GK. ADB 1966ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. 69 மெம்பர்ஸ் இருக்காங்க. Got it. Now for some banking news. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ராஜஸ்தான் கவர்மெண்ட் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு? ராஜஸ்தானோட ரைசிங் ராஜஸ்தான் இனிஷியேட்டிவ்க்கு ₹21,000 crore ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு. அடுத்த 5 வருஷத்துல ஸ்டேட்டோட சோஷியோ எக்கனாமிக் growthக்கு PNB சப்போர்ட் பண்ணும். சரி, PNBக்கு இன்னைக்கு இன்னொரு நியூஸும் இருக்கு போற. டெலிகம்யூனிகேஷன்ஸ் கன்சல்டன்ட்ஸ் இந்தியா லிமிடெட் TCIL PNB கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. ஓ, இது எதுக்கு? PNBயோட IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. TCIL வந்து IT கன்சல்டன்சி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி எக்ஸ்பர்டீஸ் கொடுப்பாங்க. சரி, இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போலாமா? தாய்லாந்துக்கு புது பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. Who is it? அனுடென் சாரன்வீராகுல். He is the 32nd Prime Minister of Thailand. பேட்டோங்சான் ஷினாவாட்சனவா டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் செலக்ட் ஆகியிருக்காரு. ஓகே, அடுத்த ஒரு ஸ்பேஸ் நியூஸ். சைனாவை சேர்ந்த G-Space என்ற கம்பெனி 11 சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ராக்கெட் மூலியமா?
ஸ்மார்ட் டிராகன் 3 ராக்கெட் மூலமா ஷாண்டாங் ப்ராவின்ஸ்ல இருந்து. இது அவங்களோட கெல்லி கான்ஸ்டலேஷனுக்காக 2025க்குள்ள மொத்தம் 75 சேட்டலைட்ஸை லான்ச் பண்ண பிளான் பண்றாங்க. அடுத்து 28th யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ் துபாய் UAEல நடந்திருக்கு. தீம் லீடிங் சேஞ்ச் கிரியேட்டிங் த ஃபியூச்சர். தாரிக் அஹமத் அல் வாஹிடிய சேரா எலெக்ட் பண்ணிருக்காங்க. யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ்னா? இது யூனிவர்சல் போஸ்டல் யூனியனோட சுப்ரீம் டிசிஷன் மேக்கிங் பாடி. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இதுல குளோபல் போஸ்டல் சர்வீசஸ்க்கான ரோட் மேப் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. காட் இட். அடுத்து ஜமைக்கால இருந்து ஒரு நியூஸ். உசைன் போல்ட் ஊர்ல இருந்து. சொல்லுங்க சிபி. ஆண்ட்ரூ மைக்கேல் ஹோல்னஸ் ஜமைக்காவோட பிரைம் மினிஸ்டரா 3rd கன்சிக்யூட்டிவ் டேர்ம்க்கு ரீஎலெக்ட் ஆயிருக்காரு. வாவ், ஹேட்ரிக். சரி, இப்போ டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் ஆர்மி எக்ஸசைஸ் சிஎம் பிரஹார் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸை அருணாச்சல் பிரதேஷ்ல கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? டு வேலிடேட் த யூஸ் ஆஃப் ட்ரோன் டெக்னாலஜி இன் மாடர்ன் டாக்டிக்கல் ஆபரேஷன்ஸ். நம்ம ஆர்மி இஸ் கெட்டிங் ஃபியூச்சர் ரெடி. எக்ஸலண்ட். பிசினஸ்ல ஒரு பார்ட்னர்ஷிப். ஃபோன்பே ஹஸ் பார்ட்னர்ட் வித் சிட்பி அண்ட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் MSME. எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்? அவங்களோட பிசினஸ் ஆப்ல டிஜிட்டல் உத்யாம் அசிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸை லான்ச் பண்றதுக்கு. இதன் மூலியமா ஃபோன்பே மர்ச்சன்ட்ஸ்க்கு end-to-end டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் வழங்குற முதல் ஃபின்டெக் பிளாட்ஃபார்மா ஆயிடுச்சு. இன்ஃபார்மல் மைக்ரோ என்டர்பிரைசஸை ஃபார்மலைஸ் பண்றது தான் இதோட நோக்கம். கிரேட் மூவ் ஃபார் ஸ்மால் பிசினஸ். சயின்ஸ்ல யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ரீஜனல் டெஸ்டிங் லெபார்டரி CPRITL அப்படின்றத நாசிக் மகாராஷ்டிரால இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இது எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் எக்யூப்மெண்ட்டுக்கு டெஸ்டிங் சர்வீசஸ் வழங்கும். ஓகே, ஸ்டேட் நியூஸ்ல மேகாலயா கவர்மெண்ட் ஜப்பான் பேஸ்ட் ஈஷியன் ஒன்கோ லிமிடெட் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. ஸ்டேட்ல இருக்கிற இளைஞர்களுக்கு ஜப்பான்ல குளோபல் ஸ்கில்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குறதுக்காக. குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த யூத். அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஒரு அப்டேட். குஜராத் கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரத்துக்கு மகாராஷ்டிரா கவர்னரா அடிஷனல் சார்ஜ் கொடுத்திருக்காங்க. ஓகே, நோட்டட். ஃபைனலி, ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா இஸ் செட் டு ஹோஸ்ட் த 28th ITTF ATTU ஏஷியன் டேபிள் டென்னிஸ் டீம்ஸ் சாம்பியன்ஷிப். சூப்பர். எங்க நடக்க போகுது? புவனேஸ்வர், ஒடிசால. இது 2026 ITTF வேர்ல்ட் டீம் சாம்பியன்ஷிப்க்கு ஒரு குவாலிஃபயராகவும் இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 11th ஏஷியன் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025 பத்தின ஒரு அப்டேட். சொல்லுங்க. யூனியன் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியா இதோட மாஸ்காட் ஜல்வீரையும் லோகோவையும் லான்ச் பண்ணிருக்காரு. லோகோல நம்ம குஜராத்தோட நேட்டிவான ஆஷியடிக் லயன் ஃபீச்சர் ஆகிருக்கு. சாம்பியன்ஷிப் எங்க நடக்குது? அகமதாபாத்ல. இதுவே ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இஸ் ஹோஸ்டிங் திஸ் ஈவெண்ட். இது 2026 ஏஷியன் கேம்ஸ்க்கும் ஒரு குவாலிஃபைங் மீட்டாவும் சர்வ் பண்ணும். அவ்வளோதான் சிபி, எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸும் கவர் பண்ணிட்டோம். நிலா, படிச்சதெல்லாம் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்ல? அதுக்கு தானே நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் லீக் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து ஒரு குவிஸ் இருக்கு. ஆமாங்க, இது கரண்ட் அஃபேர்ஸுக்கான ஒரு IPL மாதிரி. நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் இரவு 8 மணிக்கு நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு மாசம் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். டெலிகிராம்ல @CA_league அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. மறக்காம ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Sibi signing off. And this is Neela signing off. Bye bye and take care.